மனோஜ் வந்து வீட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போறாரு. விஜயாவுக்கு பயங்கர கொண்டாட்டம். தான் புள்ள பணத்தோட வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே திரும்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க. டேய், நான் கூட நீ பணத்தோட வரமாட்டேன்னு நினைச்சேன்டா, ஆனா நீ பணத்தோட வந்து நிக்கிறடா. என் புள்ள திறமை, என் புள்ள படிச்சவன்ல, அவனோட திறமைக்கு எல்லாமே செய்வான் அப்படின்னு ரொம்ப புகழ்ச்சியா இருக்குது. உடனேவும் இந்த பக்கம் மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. என் புருஷனை எதுக்காக நீங்க தப்பா பேசுறீங்க? நீங்க வந்து பணம் வாங்குங்க, வாங்காம போங்க. இப்போ நீங்க வாங்கின கடனை நாங்க தானே கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால என் புருஷன் கேட்டிருக்கலாம், கேட்டாலும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட விஜயா, ஏய் வாய் என்ன நீளுது, என் பிள்ளைகிட்டயே நீ அதிகாரமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. ஏன் ஆண்டி, மனோஜ் கிட்ட கேட்க கூடாதா? அன்னைக்கு இதே கேள்வியை நீங்க வந்து மனோஜ் கிட்ட கேட்டிருக்கணும்ல. முத்து மீனாவால மட்டும்தான் பணத்தை ரெடி பண்ண முடியும், உன்னால முடியாதுடா. இப்ப பாரு, வீட்டோட கடன் மொத்தத்தையும் அவங்க தான் கட்டுறாங்கன்னு முத்து மீனாவை தானே ஆண்டி சொன்னீங்க. இப்ப என்ன அப்படியே மாறிட்டீங்க? சரிங்க மீனா, நீங்க 2 பேரும் இனிமே வீட்டு கடனை கட்ட வேண்டாம். மனோஜ் தான் நினைச்சாலே ஒரு நிமிஷத்துலயேவும் சொடக்கு போடுறதுக்குள்ளேயும் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுவேன்னு சொல்றாருல்ல, அவரே அந்த வீட்டு கடனை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. அதெல்லாம் என்னால முடியாது, நான் தான் கடனே வாங்கலைன்னு சொல்றேன்ல அப்படின்ட்டு மனோஜ் சொல்றாரு. கடன் வாங்காமலா அம்பிட்ட கடன் ஆச்சு, அதை இப்போ முத்துமீனா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன ஆண்டி, ஒரு துளி பேச்சு கூட வரவே இல்லை, இவ்வளோ நேரம் அவ்வளோதான் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆண்டி சொல்கிறீங்கன்ட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனேவும் விஜய் இருந்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மனோஜ் அந்த கடனை வாங்கினாதான், ஆனால் அப்போதைக்கு அவனால் முடியல, இப்போதைக்கு தான் அவன் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதான் ஆண்டி சொல்கிறேன், இப்போ வரைக்கும் கட்டின பணத்தை முத்துவுக்கும் மீனாவுக்கும் மனோஜ் கொடுக்கட்டும், அப்புறம் இனிமே கட்ட போகிற லோனையும் அவரே கட்டட்டும். எதுக்காக இவங்க கஷ்டப்படணும்? அவங்களாவது இந்நேரம் சம்பாரிச்சு மேலே ரூம் கட்டியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், இவங்களாவது சம்பாரிச்சு மேலே ரூம் கட்டுறதாவது, இன்னும் செங்கல் கூட வாங்க முடியல, இதில் ரூமை கட்டுறாங்களாமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நீங்கள் ஒன்று மாற்றி ஒன்று முத்து மீனாவுக்கா பிரச்சனையை கொடுங்க, நீங்களும் உங்கள் புள்ள மனோஜும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. இதில் அவங்க ரூம் கட்டுறதுக்கு வேற விட்டுருவீங்களா? முதல்ல கன்சீவா இல்லவே இல்லை, அப்பயேவும் கன்சீவா ஆகக்கூடாது, என் புள்ள மனோஜுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேவும் எங்கள் விஜயா இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு என் புள்ள தான், அதனால் இவனுக்கு பிறந்ததுக்கப்புறம் அவங்க பெற்றுக்கட்டும், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எதுக்காக தலையிடணும் ஆண்டி? அவங்களோட விருப்பம், குழந்தைங்கிறது அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், அதில் நீங்கள் மூக்க நுழைக்கிறது நல்லா இல்லை. இந்நேரம் இதே வார்த்தையை என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இல்லை எனக்கு அந்த ஆசை இருந்து என்கிட்ட மட்டும் குழந்தை பெற்றுக்க விருப்பம், அதாவது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன வச்சுக்கோங்களே, நானாக இருந்திருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற, அப்படியே முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளியே விட்டு சாத்துன்னு சாத்திருப்பேன். ஏன்னா எனக்கு யாரும் அதிகாரம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, அதுவும் இல்லாமல் நீங்கள் அதிகாரம் பண்ணீங்கன்னா இன்னும் பிடிக்காது. அப்புறம் அவ்வளோதான், நான் அப்படியே ஆக்ரோஷத்தில் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இவகிட்ட கொஞ்சம் உஷாராகவே தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பலக்குரல், இங்கே எல்லாரும் வாங்கின கடனுக்கு வேணா எங்களை பொறுப்பேற்றுக்க சொல்லுவாங்க, ஆனால் இந்த வீட்டில் முன்னுரிமை மனோஜுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, டேய் இப்போ அதுக்கு என்னடா? ஆமாண்டா, எனக்கு தாண்டா கிடைக்கும், எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அந்த ரூமு எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் நீ இப்போ கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரூமே வேணாம், இவ்வளோ நாளாக நாங்கள் என்ன ரூம்லையா படுத்துட்டு இருந்தோம், ஏதோ அப்பா சொன்னாருங்கிறதுக்காக தான் நானும் ரூமு சும்மா இருக்குதுன்னு படுத்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே, இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க, எங்களாலே ரூம் கட்ட முடியும் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொன்ன உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் தான் இத்தனை வருஷமாக ரூம் கட்டிட்டு இருக்கிறீங்களாக்கும், எப்படியோ எனக்கு ஏன் ரூமை விட்டால் போதும், சாதாரண கார் டிரைவராக இருக்கிறான் இவன் போய் எந்த காலத்தில் ரூம் கட்ட முடியும், நான் தான் ஷோரூம்க்கு ஓனராக இருக்கேன், நான் நினச்சேன்னா உடனே எல்லாமே பண்ண முடியும். இங்கே பாருங்க, வாயில் எல்லாரும் பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, என் புருஷனாவது நேர்மையா ஓடி உழைச்சி காட்டுறாரு, அது மட்டும் இல்லை, காரை வாங்கி ஓனராகி இன்னைக்கு ஓனராக உட்காந்துருக்காரு, ஆனால் உங்களால் ஒத்த பைசா கூட வீட்டில் பெற்றவங்களுக்கு கொடுக்க முடியல, ஏன் வீட்டில் இருக்க யாரையும் நிம்மதியாக விட மாட்டேங்கிறீங்க,
பணம் பணம்னு அலையிறீங்களே தவிர ஆனால் அந்த பணத்துல இருந்து ₹1 கூட கொடுக்கல. நான் தான் தொழிலதிபர்னு வெளியில் சொல்லிக்கிட்டு பீத்திக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? என் புருஷன் வெளியில் சொல்லாட்டியாலும் ஓனர் தான் கெத்தாக இருப்பார். ஆனால் இப்போ கூட என் புருஷன் வந்து சொந்தமாக சம்பாத்தியத்தில் உழைச்ச பணம் வச்சுருக்காரு. ஆனால் இது நீங்கள் உழைச்ச பணமா? கடனாக தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த கடனை கட்டுறதுக்கும் எங்கள் தலையில் தான் போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் விஜயா, ஏய் என்னடி என் பிள்ளைய ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த அதிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வேகமாக அண்ணாமலை வந்து விஜயாவை ஓங்கி ஒரு அரை பலார்னு விடுறாரு. என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மீனானா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா? அவங்க மான ரோஷம் இல்லாமலாம் வாழலை. அவங்க மான ரோஷத்தோட சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கிறவங்க. இனிமே மீனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த வீட்டில் இனிமே நானும் இருக்க மாட்டேன். என் மருமகளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லிட்ட அப்படின்னா என் மகன் நானும் எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். அப்புறம் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு நீ அழு, லோனையும் சேர்த்து கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நான் உங்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேசாத முதல்ல போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனாவுக்காக தான் நான் இந்த வீட்டிலையே இருக்கிறேன். மீனா அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லை அப்படின்னா நான் தனி கொடுத்தனோ ரவியை கூட்டிக்கிட்டு போயிடுவேன். இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட விஜயா வந்துட்டு, எல்லாரும் இந்த வீட்டில் ஒரே பக்கமே சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா மனோஜ் நம்ம போகலாம், நீ முன்னேறினாலே யாருக்கும் பொறுக்காது, அதான் சரி நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா சரிம்மா, இந்த பணத்தை இப்பயே நான் ரோகிணிக்கிட்ட பேசிட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உன்னோட பணம் 5 லட்சம் ரூபாய் ரெடி ஆகிடுச்சு, நீ ரெடி பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பணம்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். பணத்தை வந்து வாங்கிட்டு விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுரு, உனக்கும் எனக்கும் இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. என்னதான் ரோகிணி வெளிவார்த்தையாக சொன்னாலும் இங்கே மனோஜ் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால அவங்களால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக அழுகிறாங்க. என்ன மனோஜ், முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதானா? உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாதா? அவ்வளோதானா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. உன் பணத்தை வந்து நீ வாங்கிட்டு நீ கிளம்பு, எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் என்னை நீ மறந்துடுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே ரோகிணியோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இவ சொன்ன மாதிரி நம்மளை விட்டு போயிடுவாளோ, இவளுக்கு அப்படின்னா இவன் நம்மளை விட்டுட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னால அப்படின்னு பழசெல்லாம் ஒவ்வொன்றா கிளறி பார்த்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு தான் பணம் வந்துச்சுன்னா அப்படியே மற்றதெல்லாம் மறந்து போயிடுமே, அதனால் அதான் அப்போதைக்கு அப்படியே மறந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் இந்த மாதிரி அந்த 5 லட்சத்தை வந்துட்டு பொருளெல்லாம் இறக்குறாரு. பொருளெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்குறாரு. உடனே விஜயா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் உன் கடை பக்கத்தில் தாண்டா இருக்கேன், நான் வந்து கடையை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே தான் தெரியுது தான் புள்ள 5 லட்சம் ரூபாய்க்கு கடை ஃபுல்லாக பொருளை இறக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மனோஜ் இவ்வளோ பொருள் வந்து இறங்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா கடை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன், அதனால தான்மா பொருள் நிறைய இருக்கணும்ல, கடை ஃபுல்லாக 5 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இறக்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்சமா? என்னடா சொல்கிற? 5 லட்சம் இப்போ தான் ரோகிணிக்கிட்ட கொடுக்கணும்னு தனியாக வச்சுருக்க, அதில் எதுவும் பண்ணலை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே அதெல்லாம் எடுக்கலம்மா, நான் வச்சுருக்கேன், அதோட இந்த பணம் வந்து வேற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு தொழிலதிபர்மா, என்கிட்ட ஒரு 10 லட்சம் கூட இருக்காதா என்ன? நானே 10 லட்சம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் 10 லட்சம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சா உங்கள் அம்மா விளக்க மாத்தல 4 குத்தி வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்கிறாரு. உடனே 10 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு தெரிஞ்ச உடனே விஜயாவுக்கு அப்படியே கொண்டாட்டம். தான் மகனை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படியே பெருமையாக சொல்கிறாங்க. என் புள்ள 5 லட்சத்துக்கு பொருள் இறக்கியிருக்கான், 5 லட்சம் எங்கே கொடுத்துருக்கான், அப்பப்பா என் புள்ள நல்லா உயர்ந்துக்கிட்டு வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்கவங்களுக்கு சந்தேகம். குறிப்பாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர சந்தேகம். என்னடா இவன் ஒரு பைசா கூட கேட்டால் எனக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவான், ஆனால் இப்போது அவன் கேட்ட உடனே இப்படி பணம் வருது அப்படின்னா ஏதோ தப்பாக இருக்குது, தப்பாக ஏதோ பண்ணிகிட்ருக்கான், வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறான் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. உடனே மீனா கிட்ட கேட்ட உடனே, அது எதுக்குங்க நம்மளுக்கு, உங்கள் அண்ணன் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, நம்ம தான் கேட்க போனால் அதான் அத்தை என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொன்ன உடனே, இருந்தாலும் அவனை அப்படியே விட்டுற முடியாது மீனா, அவன் ஒரு முட்டாள் பைத்தியக்காரன், ஏதாவது ஒன்று பைத்தியக்காரன் மாதிரி பண்ணி வைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே, அதுவும் சரிதாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்ன உடனே, அவனை ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா
அவன் கூட இருக்கிற சந்தோஷ் ஃப்ரெண்டை பிடிக்கணும். அவனை பிடிச்சா அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த புட்டு புட்டு வச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் சொல்லுறது சரிதாங்க, நம்ம அந்த மாதிரியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அமாவாசை நெருங்கின உடனே அன்னைக்கு மனோஜ் சொல்லிட்டு போறாரு, அம்மா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், இன்னைக்கு எனக்கு வெளியில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு, அதனால என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் இந்த அம்மா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனேவும் மனோஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன உடனே தான் இங்கே வந்து கனகா வந்து அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு வந்து மேக்கப் போட்டே ஆகணும், எனக்கு நான் மேக்கப் போடாமல் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. உடனே இன்னைக்கு தான் பைத்தியம் முத்தி போயிடுமே அமாவாசைங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விருப்பத்தை ஏன் நம்ம மறுக்கணும்னு சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து முதலிரவுமா அன்னைக்கு, அதனால் அவளுக்கு மேக்கப் போட்டு விடணும், நீ கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பி வராங்க. இங்கே கனகாவுக்கு ஃபுல் மேக்கப் போட்டு விடுறாங்க. அப்போ தான் கனகா இருந்துக்கிட்டு, மேக்கப்லாம் இன்னும் பாதி மேக்கப் இருக்குது, அதுக்குள்ளேயும் என்னோட ஹஸ்பண்டை, அதாவது இன்னும் பாதி மேக்கப் போட்டுக்கோ அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ கனகா இருந்துக்கிட்டு, இல்லை நீ என்னோட ஹஸ்பண்டை பார்த்ததே இல்லை, என் ஹஸ்பண்டை நீ பாரு, அதை பார்த்தா தான் நான் பாதி மேக்கப் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. உடனேவும் சரிம்மா இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால அவள் சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தம்மா என்னோட ஹஸ்பண்டை நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோனை வாங்கி இப்படி தள்ளி தள்ளி வச்சு காட்டுறாங்க. காட்டின உடனே தான் தெரியுது மனோஜ் தான் கனகாவை கழுத்தில் தாலி கட்டினதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மனோஜ் கூட தான் இங்கே கனகாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே ரோகிணி அப்படியே அழுது துடிச்சு போயிடுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டு இந்த மாதிரி சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டு விட்டுட்டு வெளியில் வரும்போது மனோஜ் எதுக்கால வராரு. வந்த உடனே மனோஜ் கிட்ட பார்த்துட்டு அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனவங்க நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் அந்த மாதிரி மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், மனோஜ் இனிமே எனக்கு தான், அவனை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் செஞ்சது தப்புனா அப்போது அவன் செஞ்சதும் தப்பு தான், முதல்ல கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு விவாகரத்து கொடுக்காமலேவும் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி குடும்பம் நடத்துறதுக்கு அளவுக்கு போயிட்டான், அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீருவேன், அவனை தூக்கி உள்ளே வைப்பேன், அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு என்னோட அருமை தெரியும், இப்போ அவங்க புள்ள பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு அப்படியே தீர்க்கமாக நல்லா யோசித்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. மனோஜை வந்து ஜெயிலில் அடைக்கிறதுன்னு இங்கே ரோகிணி அப்படியே நல்லா முடிவு எடுத்துடுறாங்க. நான் இதை உறுதியாக செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.